to find the centroid moment of inertia of the about centroidal x and y axis, polar moment of inertia and radius of gyration of the given sections. Okay, the given diagram. So first one is to find the centroid of the areas. Okay, this is the centroid of the area. So this is the rectangle. Okay, this area is one of the rectangle. First total three areas. Okay, this is one rectangular area. This next one is semicircle. Okay, third one is circle. Third one is circle. Second is semicircle. Third is circle. So find the first area and x bar y bar கண்டுபிடிக்கணும். So rectangle area b1 and d1. b1 is ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் 300 இருக்குது. ஓகே, எம்எம்ல இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் சென்டிமீட்டர் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, 330 100 இஸ் 10, இந்த 100 வந்து 10, இந்த 50 வந்து 5. ஓகே, சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணோம். நம்ம கால்குலேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். b1 and d1. b1 is 30 and d1 is 10. Okay, 30 into 10 is 300. X bar, okay, 330 plus b1 by 2, so 30 by 2 15. d1 by 2 10 by 2 is 5. Okay, next is semicircle. So area of semicircle by r square by r2 square divided by 2. So by r is 10. Okay, 10 square by 2 is 157. ஸோ சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இதுதான் ஆர்ஜின் பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறோம். ஓகேவா, ஸோ இங்கேருந்து எடுக்க போனால் இந்த பாயிண்டோட சென்டர் பாயிண்ட் இங்கே கண்டுபிடிக்கணும். எக்ஸ். ஓகேவா, எக்ஸ் பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து என்ன பார்க்கணும். ஓகே, இது வரைக்கும் டிஸ்டன்ஸு 5 ப்ளஸ் r2. ஓகே, 5 ப்ளஸ் r2, 5 ப்ளஸ் r2 இஸ் என்னன்னு பார்க்கணும். ஓகேவா, 10. இந்த செமி சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 10. ஓகே, இதான் லார்ஜ். ஓகேவா, 10. ஓகே, 5 ப்ளஸ் r2, ஸோ 10, ஸோ 15. ஸோ இங்கேருந்து இந்த பாயிண்டோடது 10. ஓகே, 15. ஸோ பாதி தான் நான் சென்டர் பாயிண்ட் 32 by 2 போட்டாலும் அதுதான் 15 வந்துடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஒய் கண்டுபிடிக்கணும். ஒய் வந்து இங்கே பாயிண்ட் பண்ணணும். ஸோ ஒய் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்டன்ஸுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பார்க்கணும், இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு 10. ஓகே, இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு 10 ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இங்கேருந்து இதோட சென்டர் பாயிண்ட். ஸோ 4 + 10 + 4r by 3/5. 10 + 4r2 divided by 3/5. ஸோ 10 + 4 into r வந்து 10 divided by 3/5. இதை சால்வ் பண்ணால் 14.246. ஓகே, எக்ஸாக்ட் இங்கேருந்து இங்கே பாயிண்ட் வந்து அப்படிங்கிறது 15. எக்ஸாக்ட் 15, 14.246 தான் இதோட சென்டர் பாயிண்டாக இருக்கும். ஓகேவா, இங்கே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கிள் கண்டுபிடிக்கும். சர்க்கிள் இஸ் நெகட்டிவ், ரிமூவ் பண்ணோம். பை r3 ஸ்கொயர் டிவைட் பை, ஸோ பை இன்ட்டு r வந்து 5, ஸோ 78.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா. ஸோ இந்த இதோட சென்டர் பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கும். ஸோ இதுலேருந்து ஒரு 5 வச்சுக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், இது ஒரு 5, இங்கே ஒரு 10. ஸோ 5 + r3. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா, எக்ஸ் ஆக்சிஸில் இது பண்ணிக்கலாம். ஸோ இதோட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கும் போல் இந்த டிஸ்டன்ஸ், ஓகே, இதிலிருந்து எவ்வளோன்னு பார்க்கணும். எக்ஸ். ஓகேவா, இதில் எக்ஸ் பார்க்கணும் 5. ஓகேவா, இங்கேருந்து ஒரு 10 போட்டுக்கலாம். 5 + 10 போட்டுக்கலாம். இங்கே 5 + 5 + r3 போட்டுக்கலாம். ஸோ அதான் டோட்டல் 10. ஓகேவா, இதிலேருந்து 5 டிவைட் பை இந்த ஒரு 10. ஓகேவா, இது ஒரு 5, இங்கே ஒரு 10. ஸோ டோட்டல் 15 வந்துடும். ஓகேவா, ஓகே. ஸோ 5 + 5 + r3 ஒன்றா போட்டுக்கலாம். ஓகே, இது 5, இதோட 5 r3. ஸோ டோட்டல் வந்து 15. ஸோ ஒய் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், இந்த டிஸ்டன்ஸ். ஓகேவா, ஒய் வந்து இந்த சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50. ஓகேவா, இந்த டயாமீட்டர் வந்து 50. ஓகேவா, இது வந்து 10. ஓகேவா, ஸோ 5 + r3. ஓகே, 5 + r3னா அதே 10 தான் வரும். ஓகேவா, இந்த சென்டர் பாயிண்ட் தானே, இதுக்கு என்ன வருதோ அதுதான் வரும். ஓகேவா, ஸோ 5 + r3. ஓகேவா, ஸோ 10. ஓகே, இதிலேருந்து டிஸ்டன்ஸ் சென்டர் பாயிண்ட் 10 தான். ஸோ இதுதான் வருது, 10 தான் அங்கே வரும். 5 + 5 is 10. ஸோ இப்போ a x bar is a into 300 into 15 4500, 157.15 2355, 78.5 into 15 1177.5. ஸோ 300 into 5. ஓகே, 300 into 5. a y bar 1500, 157 into 14.246, 2236.622, 78.5 into 10, so 785. So to find the x bar centroid, okay, x bar is equal to a1 x1 plus a2 x2 minus a3 x3. So area 3 வந்து want to remove. Okay, divided by a1 plus a2 minus a3.
ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ ஏரியா இந்த ஏரியா எழுதுகிறோம், டிவைட் மைனஸ் வந்து இந்த ஏரியா. ஓகே, 4500 2355 minus 1177.55. So 5 divided by 300 plus 157 minus 78.5. So இதை simplify பண்ணால் 5677.5 divided by 378.5. So x bar is equal to 15 centimeter or 150. So இது symmetrical axis. Okay, this is a symmetrical one. So 300 divided by 2 is equal to 150. So அது 150 mm கிடச்சிரும். அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம், கண்டுபிடிக்கவே தேவையில்ல. ஸோ சிமெட்ரிக்கல் x bar is equal to 300. ஓகே, 300 by 2 போட்டிங்கன்னா வர ஆன்சர் தான் இந்த 150. ஸோ அடுத்து y பார் கண்டுபிடிக்கணும். a1 y1 plus a2 y2 minus a3 y3 divided by a1 plus a2 minus a3. ஓகேவா? ஸோ a1 y1 is 1500 இங்கே இருக்குது, 2236.22 minus 785 divided by, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2951.22 divided by ஏரியா வந்து 378.5. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணும் போல் நம்மளுக்கு y bar is equal to 7.7982 centimeter. ஸோ இதை வந்து mm கன்வெர்ட் பண்ணும் போல் 77.982. ஓகே, 150, 77.982. this is 150. y axis 77. ஓகே, this is 100. ஸோ இந்த சர்க்கிளை கட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா centroid of the given A sections. Okay, centroid over 150, 77.982 mm. Okay, this is centroid. Okay, so next to find the moment of inertia of the centroid x-axis. Okay, x-axis பொறுத்து. So one rectangle, one semicircle and circle. Okay, circle வந்து remove பண்ணணும். Okay, so rectangle b1 d1 divided by 12 plus a1 d1 dx1 square whole square. Okay, so b1 d1 divided by 12. Okay, b1 வந்து 33, d1 is 10 cube divided by 12, 2500. Okay, next a1 dx1 square. ஓகே, a1 dx1 ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ a1 வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ஏரியா கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 300. ஓகே, 300 தெரியும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ y1 பார் மைனஸ் y1. ஸோ y1 பார் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, 5 y1 பார் ஏரியா 1, y பாருங்கிறது ஓவரால் சென்ட்ராய்டு. ஸோ அது வந்து 7.7988. ஓகே, y1 பார். ஸோ அதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 2348.64. ஸோ ரெண்டு ஆட் பண்ணுறோம், 2500 ப்ளஸ் 2348. ஸோ ரெண்டே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ரெக்டாங்கிளோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 4848.64 cm/4 கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து செமி சர்க்கிள். ஸோ ஃபார்முலா இஸ் 0.11 r2 power 4 plus a2 dx2 ஹோல் ஸ்கொயர். ஸோ 0.11 r வந்து பார்த்தீங்கன்னா என்னது 10. ஓகே, ஏரியா ரேடியஸ் இஸ் 10. ஸோ இதுக்கு வந்து 1100. ஸோ a2 dx2 ஹோல் ஸ்கொயர், a2 வந்து நம்ம ஆல்ரெடி ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 157 கொடுத்துருக்கோம். 157 மைனஸ் இன்ட்டு y2 bar, y2 is 14.246 minus 7.788 whole square. ஸோ இதை சிம்பிள் பண்ணால் 6523.493. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணுறோம். ஓகே, 1100 அண்டு 6 ஆட் பண்ணும்போது நமக்கு 7623.4938 cm/4 ஃபார் செமி சர்க்கிள். ஓகே, இந்த செமி சர்க்கிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள். டு ஃபைண்ட் த மோட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சர்க்கிள் by r3 power 4 divided by 4 a3 dx square. ஸோ பை இதுக்கு மட்டும் தனியாக கண்டுபிடிக்கணும். பை ஆர் பவர் 4 divided by 4 is equal to பை இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆர். ஓகே, ரேடியஸ் 5 divided by 4 490.6. ஸோ a3 dx square is வந்து a3 ஏரியா வந்து 78.5 இன்ட்டு y3 bar. y3 bar is 10 minus, okay, 10 minus 7.788. ஓகேவா? ஸோ அதுதான் டிஸ்டன்ஸ், y3 minus y3 y bar whole square. ஸோ 10 minus y bar is 7. ஓவரால் சென்ட்ராய்டு. இது வந்து இண்டிவிஜுவல் செக்ஷனோட சென்டர் பாயிண்ட். ஸோ இது சால்வ் பண்ணால் 380 வரும். ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணணும், 490 ப்ளஸ் 380 ப்ளஸ் 380.668. ஓகே, ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது 871.256 cm/4. ஸோ 3 சென்ட்ராய்டு கண்டுபிடிச்ச இண்டிவிஜுவல் செக்ஷன். ஸோ அது சம் பண்ணுறோம், 4848.64 ப்ளஸ் 7623.4938 minus 871.256
71.256. இது சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு 11,600 பாயிண்ட் சென்டிமீட்டர் ஃபோர் போடுது. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம், சென்டிமீட்டர் ஃபோரை MM4 கன்வெர்ட் பண்ணுறோம். 11,600.8778 into 10 power 4 MM4. ஸோ IXX per centroid is 116.00877 into 10 power 6 MM4. Okay, இது centroid of the horizontal central axis. Next, to find the moment of inertia about the centroid y-axis. So IYY is equal to IYY is rectangle plus IYY is semicircle minus IYY circle. Similar அதே தான், IYY is D1 B1 cube. Okay, so IXX இருந்தால் B1 D1 cube divided by 12 வரும். இங்கே D1 B1 cube divided by 12 plus A1, அங்கே DX1 square வரும், இங்கே DY1 square. D1 B1 cube divided by 12 is equal to 10. Okay, D1 is, this is a D1, this is a B1. Okay, D1 is 10, B1 is 30 power 3, 30 power cube divided by 12, so 22,500. A1 D1 square is equal to A1. Okay, this A1 is 300, so A1 is 300, so A1 is 300. So X1 bar, okay, already X1 bar is 15, already capital X bar is equal to 15, so cancel is 0. Okay, ஏன்னா சிமெட்ரிக்கலாக இருக்கும் போல் கேன்சல் ஆகிடுவது. ஸோ 22,500. ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள் கண்டுபிடிக்கிறோம். சர்க்கிளுக்கு பை 8 பவர் R பவர் 4. ஓகே, 2 ப்ளஸ் A2 dy2 ஹோல் ஸ்கொயர் பை 8 R2 பவர் 4 இஸ் ஈக்குவல் டு பை 8 இன்ட்டு R ரேடியஸ். ஓகே, செமி சர்க்கிள் ரேடியஸ் இஸ் 10 பவர் 4 3925. A2 dy ஸ்கொயர் வந்து நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை, எப்போ இருந்தாலும் 0 தான் வருது. ஓகே, எல்லாத்துக்குமே 0 தான் வரும், இங்கேயும் அதே மாதிரி தான் 0 தான் வரும் தேடுது. சரியா, ஏன்னா சிமெட்ரிக்கல். ஓகே, 15 minus 50 whole square, so 0 ஆயிரும். So IYY circle semicircle is 3925. So at next to find the circle. Okay, circle வந்து parallax theory யூஸ் பண்ணு. Moment of inertia is by 4 R power 4 by 4 R power 4. Okay, plus A3 dy3 square. So by 4 R power 4 is equal to by 4 radius வந்து என்னது, circle is 5 by 4 into 5 power 4, so 490.625 centimeter power 4. ஸோ இது வந்து A3 dy3 ஸ்கொயர் ஏரியா 3 நம்ம 78.5. ஸோ இது y3 is 15, y bar is also 15, ஸோ 0. ஸோ 490.625 சென்டிமீட்டர் 4. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் மைனஸ் பண்ணோம். ஓகேவா, ஸோ ஏரியா கண்டுபிடிச்சிடும். ஸோ IYY is equal to 22,500 plus 30,925 minus 490.625. ஸோ IY is equal to இது கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து சென்டிமீட்டர் பவர் 4 வந்து MM பவர் 4 கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 25934.375 into 10 power 4 mm power 4. ஸோ 2 டிஜிட் இது பண்ணிக்கிறோம். IYY is equal to okay 259.34375 into 10 power 6 mm power 4. ஸோ நெக்ஸ்ட் to find the polar moment of inertia. ஸோ ரெண்டை அடிஷன் பண்ணுறோம். IZ is equal to IXS plus IY. ஸோ IXS வேல்யூ ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிக்கிறோம், 116. IY is equal to 259 into 10 power 6. Okay, இது 116 into 10 power 6, 259 into 1 power 6, 10 power 6. ஸோ ரெண்டே இது பண்ண ஆட் பண்ணும்போது 375.352528 mm4 கிடைக்குது நம்மளுக்கு போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்சியா. நெக்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் about the x and y axis of the centroid வந்து KXX is equal to IXX divided by A. ஸோ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது A வேல்யூ நம்மளுக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோங்க டோட்டல் ஏரியா. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது KXX equal to 55.362 mm. அடுத்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் about the y. ஓகே, IYY is divided by A root of is equal to root of 259.34375 10 power 6 divided by 37,850. So KYY is equal to 82.776. This is the radius of gyration about the y axis.